ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது காக்கைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். காக்கைகள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காக்கா இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காக்கா பார்த்தீங்கன்னா எல்லா இடமே இருக்கும். கிராமமாக இருந்தாலும் சரி, நகரங்கள் இருந்தாலும் சரி, எல்லா இடமே இந்த காக்காய் இருக்கும். கருப்பு கலர் இருக்கிற இந்த காக்கா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துலேயும் தொடர்பு உள்ளது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சனீஸ்வரோட வாகனம் அப்படின்னால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில எல்லா நாட்களுமே சாப்பாடு பண்ணி காகத்துக்கு போடுவாங்க. போட்டுட்டு தான் எல்லோரும் சாப்பிடும்போது வீட்டில் உள்ள எல்லா துன்பங்களும் போகும், சந்தோஷ நிலவலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்தவங்க கஷ்டத்தை போக்குற இந்த காக்காய்க்குடைய கஷ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். மொத்தமே இந்த காக்காய் வாழ்கிற வாழ்க்கையே பார்த்திங்கன்னா வெறும் 4 வருஷம் தான் வாழுது. ஆனால் அடுத்தவங்க துன்பத்தை போக்குற இந்த காக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் இருக்குமா கேட்டால் அதனுடைய ஆயுள் கம்மி. அது மட்டும் இல்லை, அதனுடைய கஷ்டங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த 4 வருஷம் கூட வாழ முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அது முடிச்சுக்கிடுமா எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த காக்காய் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் அமாவாசை எல்லா நாளுமே காலையிலே சுட சுட சாதம் பண்ணி குளிச்சுட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை போட்டால் கண்டிப்பாக எல்லார் கஷ்டமே இருக்கும். இந்த காக்காய் என்ன பண்ணும், பெண் காக்கா பார்த்திங்கன்னா குஞ்சு பறிக்க இருக்குன்னு சொல்லி கூடு கட்டி ஆண் கூடு கட்டி கொடுக்கும். பெண் காக்கா குஞ்சு பறிக்க 40 நாள் இந்த கூட்டை விட்டு வெளியிலே போகாது. அதனால் காக்காய்க்கு வேண்டிய 3 வேளை சாப்பாடை பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கேருந்து கொண்டு தன் மனைவிக்கு கூட்டுக்குள்ளே உட்கார வச்சு பாதுகாக்குமா. சாப்பாடு 3 வேளையும் கொடுக்குமா. 40 நாள் கழித்து அழகான ஒரு குஞ்சு காக்காய்கள் 2 குஞ்சோ இல்லை 1 குஞ்சோ வெளியில் வந்துடுமா. வந்த உடனே பார்த்தா தனக்கு தான் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா தன்னை உட்கார வச்சு சோறு போட்ட கணவன் அது பிடிக்காமே போயிருமா, வெறுக்க ஆரம்பிச்சிருமா. பார்த்தாலே பிடிக்காதான் அந்த காக்காய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வெறுப்பை கக்குமா. இதனால் மனசே உடஞ்சி போயிருமா. அந்த காக்கா தன்னுடைய குட்டியை பார்க்க, தன்னுடைய குஞ்சை பார்க்கணும்னு சொல்லி வந்தால் கூட விரட்டி விட்டுருமா. இதை வச்சு கொத்தி விரட்டி விட்டுருமா. குஞ்சை பார்க்கவும் விடாதான் விரட்டி விட்டுருமா. இதனால் ஏன் இப்படி மாறிட்டாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசே நுழைஞ்சி போயிருமா. இனிமேல் நம்ம இதுக்காக அந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்தளவு நொந்து போயிருமா. நம்ம இவ்வளோ நல்லா தானே கவனித்தோம், ஆனால் இதுக்காக இப்படி விரட்டி விட்டுறா, நம்மளை கண்டாலே இவளுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காக்கா மனசு நெஞ்சிரும். தன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் வேண்டாம், இதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் காகத்தை பார்த்தீங்கன்னா அது நினச்சா இன்னொரு காக்கையை தேடி அந்த காக்காய் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். ஆனால் ஒரே ஒரு காக்கா கூட தான் பார்த்தீங்கன்னா அது வாழுமா. அந்த காக்கா விரட்டியாச்சு அப்படின்னா அப்புறம் இனிமேல் நம்ம வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முறையில் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி மரத்தினுடைய சின்ன இதுக்குள்ள கூட தலையை கொண்டு நுழைச்சி அது வாழ்க்கையை முடிச்சுக்கும். இல்லைன்னா ஏதாவது காரில் மோதி எப்படியாவது தன் வாழ்க்கையை இனிமேல் உயிரோடே வாழ வேண்டாம்னு முடிச்சுக்குமா. அதனால தான் அந்த காக்காய் தெய்வங்களுக்கு சமமாக இன்றைக்கி சொல்கிறாங்க. ஏன்னா அது நினச்சா எவ்வளவோ காக்காய்கள் இருக்குது, அந்த காக்காய் கூட இருக்குமா. ஒரே ஒரு காக்காய் கூட மட்டும்தான் அது இருக்கும். அது வெறுத்துச்சு அப்படின்னா வாழ்க்கையே வேண்டான்னு போயிருமா. அந்த அளவுக்கு தன் மனைவி மேலே அது பாசமாக இருக்குமா. தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, தனக்குன்னு ஒரு குஞ்சு இருக்குது அப்படி சொல்லியிருக்குமா. அது வெறுத்தாச்சுன்னா இனிமேல் வாழ்க்கையே வேண்டாம்னு நினைக்குமா. அந்த அளவு பாசமாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, சாப்பாடு கிடைச்சா அதை தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டா பெருசாக கத்தி அத்தனை உறவு ஃப்ரெண்டு அத்தனை வரையும் கூட்டி எல்லாருக்கும் கொடுக்குமா. இது மனிதர்களுக்கு ஒரு பாடம்னு சொல்லலாம். நல்லது இருந்தால் யாருக்குமே சொல்லாமல் தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்களா இந்த காக்கா எப்படி பார்த்திங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிது பார்த்திங்களா. அதனால தான் பார்த்திங்கன்னா காகத்தை என்றைக்குமே காகத்தை நல்லா மதிக்கிறாங்க. அந்தளவு ஒரு உன்னதமான ஒரு புனிதமான பறவை தான் காக்காய்ன்னு சொல்லலாம். யாக்கி இது பார்த்திங்கன்னா நினச்சா யாரையும் தாண்டி போகாது. அந்தளவு பார்த்தோன்னா அந்த காக்கா புனிதமானது. பறவை தன்னுடைய வாழ்க்கையை தனக்குள்ளவு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும். இந்த குஞ்சுகள் மேலே பாசமாக இருக்கும். ஆனால் அந்த குஞ்சுகளை பார்த்திங்கன்னா இருக்க விடாமல் விரட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் காக்காய் தனக்கு தான் குழந்தை வந்துச்சுன்னு விரட்டி விட்டுருமா. ஆனால் காகங்கள் இருக்குமான்னு கேட்டால் மழை காலத்தில் தான் கூடுகள் கட்டி, எங்கள் வீட்டு பின்னால் மரத்தில் கூட 2-3 தடவை பார்த்துருக்கேன் கூண்டு கட்டியிருக்கு. உயரமான இடத்துல தான் அது கூண்டு வைக்கும். அந்த பறவை இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்த உடனே அது 2 தடவை பார்த்தோன்னா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுனால பார்த்தோன்னா அப்படியே மேலேருந்து அடிபட்டு அப்படி உயிர் போயிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா காகங்கள் உயரமான கூட்டில் கட்டுறதுனால அப்படியே கீழே விழுந்துருது. அது அதனால் காக்கை குஞ்சுகளை பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். காக்கை குஞ்சு பார்க்குறதே ரொம்ப அதிசயம். நிறைய காக்கையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. புறாக்கள்லாம் கூட்டமாக இருக்குது, ஆனால் காக்கைகள்லாம் கொஞ்சமாக இருக்குது. காக்கா கொஞ்சம் பிழைச்சி அந்த மழை காலத்தில் உயரமான கொஞ்சம் அப்படியும் கீழே விழாமல் அது பிழைச்சி அதுக்கப்புறம்
அது வந்து வருஷா வருஷம் வந்து எங்கள் வீட்டு பின்னால் கூட வருஷா வருஷம் 2 தடவை வச்சு 2 தடவையும் அந்த காக்கா வந்து உயிரே வாழலை, கீழே வந்து விழுந்துருச்சு. தடவை விழுந்துருச்சு, 2ஆவது தடவை விழுந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காக்காயை காணவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியலை. இப்படி இருக்கும்போது அது என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனாலே காக்கைகள் வந்து கம்மியாக இருக்குது. மக்கள் வந்து காக்கைகள் வந்து ரொம்ப சனீஸ்வரோடைய வாகனம் அந்த காக்கா. அதனால் என்றைக்குமே காக்காயை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல மதிப்பு வந்து தரும். காக்கைக்கு நீங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, சாப்பாடு போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து முடிஞ்சால் அது சனிக்கிழமை முடிஞ்சு எல்லா நாளும் சாப்பாடு போடுங்க. உங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டம் வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காக்கா அது மட்டும் கிடையாது, யார் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுமா கிடையாது, சாப்பிடாது. பாவம் செஞ்ச கையால் அது சாப்பிடவே செய்யாது. நம்ம சாப்பாடு போடுறோம் ஓடி வந்து சாப்பிடுது அப்படின்னா அது வந்து நம்ம புண்ணியம் செஞ்சுக்கோன்னு அர்த்தம். அந்தளவு உன்னதமான ஒரு பறவை தான் வந்து காக்கா. இந்த காக்கா வந்து அது உன்னதமான பறவை வந்து அதனால தான் வந்து யார் போட்டாலும் வந்து சாப்பிடாது. ரொம்ப வந்து அருமையான பறவை அப்படின்னு சொல்லலாம்.